ஹாய் ஹலோ வணக்கம். விகே சர்ப்ரைஸில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கொத்தியாப்பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் விகே சர்ப்ரைஸில் மட்டக்களப்பு மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லையும் உங்களுடைய அன்பான பிறந்தநாள் தருணங்களாக கூட இருக்கலாம், திருமண தருணங்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய அழகிய தருணங்களில் வந்து நாங்களும் விகே சர்ப்ரைஸ் ஆளு எங்களோட விக்கி மாமாவோட சேர்ந்து நாங்கள் சர்ப்ரைஸாக வேறு லெவல் கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து 5 வயசு மகன் பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு அம்மா வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக வேறு லெவல் கிஃப்ட்லாம் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. நாங்கள் அந்த கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை சரி முக்கியமாக அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தரமான வீடியோஸ் ஒன்று சந்திப்போம் வாங்க. அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ வணக்கம். வணக்கம்டா. என்னடா கதைக்கிறா இல்லை? சரி ஓகே. தம்பியோட பேர் என்ன தங்கம்? திசிதன். ரைட் ஓகே. இன்னைக்கு திசிதனுக்கு என்ன விசேஷமான நாள் இன்னைக்கு? என்னன்னா கதைச்சா உங்களுக்கு நாங்கள் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வச்சுருக்கோம் செல்லக்குட்டிக்கு தாரத்துக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம் தம்பிக்கு இன்னைக்கு? பிறந்தநாளா? ரைட் ஓகே. பிறந்தநாளை நாங்கள் பாட்டு போடலாம்னு ஐடியாவில் வந்தாங்க, எல்லாமே எங்களுக்கு சுதப்பி போச்சு. ரைட் ஓகே. செல்லக்குட்டி இன்னைக்கு எத்தனை வயசு பிறந்தநாள்? எத்தனை வயசு தங்கத்துக்கு பிறந்தநாள்? என்னடா 5 வயசு பிறந்தநாள் என்ன? அப்படியா? ரைட் ஓகே. முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே. செல்லக்குட்டிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களடா தங்கம். தங்கத்துக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருக்காங்க. நம்ம ஒரு கிஃப்டாக அதை அப்படியே பிரித்து பார்த்து கொண்டே இருக்கும். சரியா? ஓகே. இங்கே அதை கொடுங்க பார்ப்போம். ரைட். என்ன இருக்கு? கார் இருக்கா? தம்பி கார்னு சொன்னால் பிடிக்குமா? ரைட் ஓகேடா. தம்பிக்கு காரெல்லாம் தந்துருக்காங்க தானே? யார் தந்துருப்பாங்க தம்பிக்கு காரெல்லாம்? யார் தந்துருப்பாங்க தங்கம்? முக்கியமாக வேணா பயமா உங்களுக்கு? பயமா? அடே அம்மாவா? அம்மா சொன்னவங்களா தம்பிக்கு? ரைட் ஓகே. மிக்கி மாமா கண்ட பயமா உங்களுக்கு? இல்லையா? ரைட் ஓகே தம்பி. அதே போல் வந்து செல்லக்குட்டிக்கு வந்து இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இன்றைக்கி அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, நம்ம அந்த கிஃப்டை பிரித்து பார்ப்போமா? ரைட் ஓகே. என்ன கிஃப்ட் இருக்கு? மணிக்கூர் இருக்கா? ரைட் ஓகே. ஓகே. செல்லக்குட்டிக்கு என்னோட கிஃப்ட் இருக்குது, இதையும் கொடுங்க. என்ன இருக்கு அதுக்குள்ள? பிரிச்சு பாப்பா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே பிரிச்சு பாருங்க தங்கம். ரைட் ஓகே. அழகான செருப்பு ஒன்று தந்துருக்காங்களே தம்பி. யார்கிட்டையும் செருப்பு கட்டுனீங்களா? செருப்பு வாங்கி தர சொல்லி யார்கிட்ட கட்டுனீங்க? செருப்பு வாங்கி தர சொல்லி? அம்மாட்ட கட்டுனீங்களா? அம்மா வாங்கி தந்துருப்பா. அப்போ கொய்சு மாமாட்ட கட்டுனீங்களா? மாமா எங்கே இருக்கிறாரு? மாமா வெளியில் நிற்கிறாரு. அப்படியே மாமாட்ட ரோகம் திருப்புங்க பார்ப்போம். கொய்சு மாமா மாமா வந்து வெக்கப்பட்டு இருக்கிறாரு. மாமாட்ட கூப்பிட்டு கேளுங்க. மாமா நீங்களே எனக்கு செருப்பு வாங்கி தந்து கேளுங்க பார்ப்போம்.
கேளுங்க கூப்பிட மாட்டேன். எப்படி கூப்பிடுங்க மாமாவை? ஹலோ மாமா எப்படி கூப்பிடுங்க? திசில கோயிஸ் மாமான் சத்தமாக கூப்பிடுங்க பாபு. எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. நீங்களா செருப்பு வாங்கி தந்த கேளுங்க. நீங்களா செருப்பு வாங்கி தந்தேன்னு சொல்லி கேளுங்க. சரி ஓகே செல்லக்குட்டி ரைட் ஓகே. தம்பிக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? அம்மாவை பிடிக்குமா? அம்மா எங்க இருக்கிறாங்க இப்போ? வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? அம்மா வந்து அன்றைக்கி பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணிட்டாங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா? அம்மா ஏதாவது கிஃப்ட் தந்தவங்களா அன்றைக்கி தம்பிக்கு? தர இல்லையா? விக்கி மாமாவெல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ தம்பி எதிர்பார்த்து தான் நாங்கள் நின்றுருக்கிறீங்க போலனே. அப்படியா? சரி ஓகே செல்லக்குட்டி அழகான சாக்லேட் பாஸ்கெட் இருக்கு. அப்படியே தம்பி கொடுங்க பார்ப்போம். ரைட் ஓகே. அதே போல் இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் இருக்கு. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். உங்களோட ஃப்ரெண்ட் அவர் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. உங்களோட ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வாங்க. எல்லாரும் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல ஓடி வாங்க. நீங்க வாங்க. அடே வாங்கடா. என்னடா நீங்க ஓடி வாங்க. ஃப்ரெண்டு பக்கத்துல ஓடி வாங்க. வரையலாதா? சரி கடும் வெக்கமடா அவன் எல்லாருக்கும். ஓடி வாங்க. சரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து பிரிக்கிறது கஷ்டப்படுறாரு தானே, நீங்கள் பிரித்து கொடுங்களா உங்களோட ஃப்ரெண்டுக்கு? நீங்கள் திசில ஃப்ரெண்டை பிரிக்க சொல்லுவானே. ஓகே சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு பிரித்து கொடுங்க பாப்பா. என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஷர்ட் இருக்கா? அதுக்குள்ளே போய் இன்னும் ஒரு சாமான் இருக்கு உங்களுக்கு. என்ன இருக்குது? இருக்குதா? சரி ஓகே. தம்பிக்கிடா சாக்லேட்னு சொன்னால் பிடிக்குமாடா? சாக்லேட் பிடிக்காதா? சரி மிக்கி மாமா அப்போ சாக்லேட் பிடிக்காதா? அப்போ சாக்லேட் பாஸ்கெட் நீங்கள் கொண்டு போகணும். உண்மையிலே சாக்லேட் பிடிக்காதா? பிடிக்கும் தான். எவ்வளோக்கு பிடிக்கும் சாக்லேட்? இவ்வளோத்துக்கு பிடிக்குமா? இவ்வளோத்துக்கு பிடிக்குமா? எவ்வளோத்துக்கு பிடிக்கும்? கொஞ்சம் பிடிக்குமா? நிறைய பிடிக்குமாடா? அடி இங்கே பார்த்துக்காதடா. எவ்வளோக்கு பிடிக்குமா உங்களுக்கு சாக்லேட்? கொஞ்சமா நிறையவா? சின்னதாக பிடிக்குமா? தங்கத்துக்கு எவ்வளோ பிடிக்கும்? சின்னதாக பிடிக்குமா? சின்னன்னு சொன்னால் எவ்வளோக்கா அவ்வளோக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கு பச்சை போய் பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. சரி ஓகே. உங்களுக்கு அழகான சாக்லேட் ஒன்று இருக்குடா. மிக்கி மாமா அதை கொடுங்க பாப்போம். ஓகே இதில் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சொல்லுங்க பாப்போம். அது மாதிரி தான் பிடிக்குமா? மட்டும் தானே பிடிக்கவே பிடிக்காதா? சரி ஓகே. அதே போல் தம்பிக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே நான் இந்த கிஃப்ட்டை தான் பிரித்து பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. சரியா? ஓகே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் இருக்கிறாங்க? நீங்கள் தானா? அந்த முன்னுக்கு இருக்கிற படியா? சின்ன படியன். அதுக்கு பக்கத்தில் ஒரு படியன் இருக்கு. மேலுக்கு அந்த கீழே ஒரு லொலிபப் போட்டு நிற்கிறாரு. அப்புறம் இங்கே ஒரு கையை பக்கெட்டு வச்சு நிற்கிறாரு. நீங்கள் தானா? உண்மையாவா? சரி ஓகேடா. இப்போ வந்து தம்பிக்கு இந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னீங்க? அம்மா தான் அனுப்பியிருப்பாங்களா? சரி ஓகே. அம்மாட்ட தம்பி வந்து ஸ்பெஷலாக ஏதாவது கேட்டுனீங்களா? வித்தியாசமாக ஏதாவது கேட்டுனீங்களா? ஒன்றுமே கேட்கல. இவ்வளோ தான் கேட்டுனீங்க. உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் மாமா. அந்த கிஃப்ட்டை தரவா?
வேறவா தரேன்னு சொன்னால் உங்களோட பேர் சத்தமாக வருது சொல்லணும். அதே போல் அம்மாவோட பேர் வருது சத்தமாக சொல்லணும் பார்ப்போம். அம்மாவோட பேர் சொல்லுங்க பாப்பா வருது. சித்தி அம்மா. சரி ஓகே அப்படி இருக்கு. தம்பி அதே போல் இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று. இந்த கிஃப்ட் எப்படி பிரித்து பார்ப்போம். மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். நல்ல குட்டி இங்கே பாருங்க. ரைட் ஓகேடா. இப்போ வந்து தம்பிக்கு இதை விட வித்தியாசமான ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போம். சரியா? இப்போ என்ன கிஃப்ட்னு சொல்ல அந்த கிஃப்ட்டை நாங்கள் உங்களுக்கு காட்ட மாட்டோம். இப்போ கிமாமா நீங்கள் என்ன செய்யணும், அவரை கண்ணை பற்றி வைங்க. சரியோ? கண்ணை பற்றிட்டு நாங்கள் வர சொன்னால் தான் நீங்கள் வெளியில் வரணும். சரியா? அது வரைக்கும் ஆளை விடக்கூடாதா? ஓகே ரெடி. வேருக்கு நீரை வெட்டாய், நீராய் கண்ணீரை வெட்டாய், பூவாச்சு என் தோட்டமே. உன் பேரை சொல்லும் பிள்ளை, போராடி வெல்லும் பிள்ளை, பூமாலை என் தோளிலே. ரைட் ஓகே. இப்போ வந்து கண்ணை திறக்க கூடாது. சரியா? அப்படியே இருந்து இன்னும் ஒரு சீல் ஒன்று சொல்லுங்க. அந்த சீலை அப்படியே இழுங்க பார்ப்போம். இப்போ கண்ணை திறங்க. என்ன இருக்குல்ல திறந்து பாருங்க. திறந்து பாருங்க. திறந்து பாருங்க நீங்க. ஓகே பைக்ல இருங்க பாப்போம். ஆனால் சைடில் ஒரு மிதிக்கிறது வந்து பாருங்க. இப்ப ரைடன்ஸ் கேர போடு. சரியா? சரி ஓகே நான் உள்ள போனே. ரைட் அது உள்ள வட்டி
ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம். ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே பட்டுக்கிளி வாடி நல்ல தனக்கு பக்கம் தேசத்து புறான்